நம்ம இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துட்டு முடிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கடைசி என்ன உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு. அவன் எச்சரிப்பு பெற்றான், அந்த பயபக்தி வந்துச்சு, கடைசியாய் ஒரு கிரியை செய்தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நல்ல ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா பயபக்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தோடு இருக்கிறார்களே ஒழிய கிரியை இல்லாத விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. செத்தது. ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்கிறாரா, அதுக்கான கிரியை உங்ககிட்ட இருக்கணும். அந்த கிரியை தான் உங்களை ரட்சிக்கும். இப்போ நோவாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரைட் ஃபைன். இப்போ நம்மகிட்ட ஒரு குரூப் இருக்கு இந்த கடைசி காலத்துல. என்ன குரூப் தெரியுமா? இப்போ எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, என் டைம் மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கடைசி காலத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதை சொல்லும்போது உலகம் வந்து இப்படி ஒரு முடிவுக்கு வரப்போகுது, ஆண்டவர் வரப்போறாரு. நோவா சொன்னதே தான் நாங்கள் இப்போ வேற வெர்ஷனில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வெர்ஷனை இப்போ நாங்கள் வேற ஒரு வெர்ஷனாக சொல்கிறோம். ஏன்னா இயேசுவும் அதான் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஸோ அதே வெர்ஷன் தான், அதே அழிவு தான். அப்போ தண்ணி, இப்போ நெருப்பு, அப்போ பேழை, இப்போ இயேசு கிறிஸ்து. அன்னி தண்ணி பேழைக்கு மேலே உச்சத்தில் சிகரங்களுக்கு மேலே பேழை இருந்துச்சான், 20 முழத்துக்கு மேலே 15 முழத்துக்கு மேலே இருந்துச்சான். இங்கே மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் வச்சு நம்மளை காப்பாற்ற போறாருன்னு இருக்கு. நோவா பேழையை கண்டினார். இப்போ நாம வந்துட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டாக்கி ஒரு வாஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சேம் கான்செப்ட், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது 2 வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், நாங்க விசுவாசிக்கிறோம், எல்லாம் ஓகே தான், ஆனா கர்த்தர் கிருபை உள்ளவர், அப்படிலாம் செய்ய மாட்டார். இவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா விசுவாசத்துல கிரியை செய்ய இவங்களுக்கு என்ன வரல? மனம் வரல. ஆயத்தப்படுவதற்கு இவங்களுக்கு என்ன வரல? ஆயத்தமே வரல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை மாத்தி அமைக்கலாம் நினைக்கிறாங்களே ஒழிய அந்த அழிவுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்றாரா, அதை செய்யுங்கள், குடும்பமாக செய்யுங்கள். அந்த விஷனை மொத்த குடும்பமும் டேக் ஓவர் பண்ணுங்க. சில நேரத்தில் கணவன் கொடுக்கிற விஷன் மனைவி எடுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி கொடுக்கிற விஷன் கணவன் எடுக்க மாட்டேங்கிறார். நோவாவுக்கு ஒரு விஷன் கொடுத்தாச்சு. இப்ப இந்த விஷனை அந்த 3 பசங்களும் எடுத்தாங்க தானே. அவன் பயபக்தி உள்ளவனா இருந்தா யாருக்குள்ள போச்சு? பிள்ளைங்களுக்குள்ள போச்சு, மனைவிக்குள்ள போச்சு. இவங்க 2 பேருக்குள்ள போனது ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த 3 பசங்களுடைய மனைவிகளுக்குள்ள போனது. நீங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் 8 பேர் மாத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கும். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. பர்டிகுலரா 2 இடத்துல 8 பேர் 8 பேர்னு பைபிள் சொல்லுது. பேழைக்குள்ள போனது எத்தனை பேர்? 8 பேர். யார் அந்த 8 பேர்? நோவா, 3 பசங்க 4 பேரு, நோவாவின் மனைவி 3 பசங்களுடைய மனைவி 4 பேர். சோ இப்ப இந்த 8 பேர் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப வசனம் தெளிவா இருக்கு, 8 பேர் தான் போனாங்க. அவங்க மருமகளும் போயிருக்கிறாங்க. விஷன் நோவாவது. விஷன் யாருது? நோவாவது. இந்த விஷனை அப்படியே யாருக்குள்ள கொண்டு போக முடியுது? மனைவிக்குள்ள கொண்டு போக முடியுது. அந்த விஷனை அப்படியே பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுது. பிள்ளைகளுக்குள் மட்டுமல்ல, பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளின் மனைவிகளுக்குள்ளும் கொண்டு போக முடியுது. எப்படி சாத்தியம்? இன்னைக்கு உங்களால முடியுமா? இன்னைக்கு முடியுமா? இவ்வளவு டெக்னாலஜி உள்ள காலத்துல இவ்வளவு தூரம். அன்னைக்கு நோவா ஒருத்தன் மட்டும் தான் சொல்றான், உலக அழிய போது, உலக அழிய போது, உலக அழிய போது. அவன் நீதியை பிரசங்கித்து அவனை நோக்கியா வாசிச்சோம். 2 பேதுரு 2:5 வாசிச்சோம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா ஒருத்தன் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிருக்கான். அவன் ஒருத்தன் தான் பிரசங்கம். ஆனா இப்ப அப்படி இல்ல, உலகம் முழுக்க ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க. 10ஆவதுக்கு சயின்டிஸ்டே ப்ரூஃப்ஸ் கொடுக்குறாங்க, உலகம் அழிய போது, இது அக்கினி வரப்போகுது, இதோ பெரிய பேரழிவு நடக்குது, மிகப்பெரியதான். ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு இன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அதிகமான காஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ஆண்டவருக்கு. 1,20,000 பேர் இருந்த நினிவேக்கு ஒரு ஆள் போதும். ஆனா 800 கோடி இருக்கிற உலகத்துக்கு 8000 தீர்க்கதரிசி தேவைப்படுது. அதனால ஆண்டவர் உலகம் முழுக்க உண்டாக்கிட்டார். இவ்வளோ காஷன் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த காஷன் எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், இந்த விஷயம் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் போகுதா? உங்க மனைவிக்குள்ள உங்களால கொண்டு போக முடியுதா? ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு விஷயம் படிச்சு பார்த்தேன். ஆண்டவர் பேசும்போது சொன்னாரு, ஈசாக்குக்கு ஒரு கட்டளையை நியமிக்கிறார் ஆபிரகாம்.
என்ன கட்டளை நியமிக்கிறார்னா, அந்த வேலைக்காரன் பொண்ணு பார்க்க போகும்போது வேலைக்காரன்கிட்ட ஆபிரகாம் வந்து சில உறுதிமொழி வாங்குறாரு. அந்த உறுதிமொழியில ஒண்ணு, பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். திருப்பி இந்த கானானை விட்டு வெளியே யார் போக கூடாது? ஈசாக்கு போக கூடாது. 2வது வாசி 26ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசி. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே இரு. அந்த அடுத்த வசனம் இருக்கு, இந்த தேசத்திலே வாசம் பண்ண. இந்த தேசத்தில் வாசம், நீ வெளியே போக கூடாதுன்னு அர்த்தம். அப்ப ஈசாக்குக்கு உள்ள ஒரு பெரிய கட்டளை. ஆபிரகாம் வெளியே போவாரு, வெளியிருந்து வருவாரு. யாக்கோபு வெளியே போவாரு, வெளியே போயிட்டு திருப்பி வருவாரு. இவங்களுக்குலாம் அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இவங்களுக்குலாம் அந்த சட்டத்துக்கு நீங்களா இருக்காங்க. ஈசாக்கு அதுக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. ஏன் ஆபிரகாம் வெளியிருந்து உள்ள வந்தாரு, ஏன் யாக்கோபு வெளியே போயிட்டு உள்ள வந்தாரு, ஏன் ஈசாக்கு உள்ளே இருந்தாரு. இந்த 3 முற்பிதாக்களுக்கு நடுவுல ஒரு பெரிய இருக்கு. இப்ப நம்ம அந்த மெசேஜுக்கு போக வேண்டாம், அது முடியாது. அப்போ ஈசாக்குக்கு ஒரு கட்டளை உண்டு, அவன் அங்கேயே தான் இருக்கணும். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. இப்போ ரெபேக்கால கூட்டிட்டு வராங்க. வந்த பிறகு நல்லா கவனிச்சு பாருங்க, அவள் கடைசி வரைக்கும் அந்த தேசத்தை விட்டு வெளியே போனதாக இருக்கவே இருக்காது. அந்த தேசத்தை விட்டு வெளியே போகவே இல்லை. ஒரு தடவை கூட அந்த தேசத்தை விட்டு வெளியே போனாங்கிறத நீங்க பார்க்க முடியும். ரூத்தை பார்க்க முடியும், ராகாபை பார்க்க முடியும், நிறைய பேரை பார்க்க முடியும். ஆனா அந்த அம்மா மட்டும் வெளியே போனதாக நீங்க பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா, கணவனுக்கு ஒரு பிரமாணம் என்றால் அவர்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அந்த பிரமாணம் இவளுக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிரமாணம் என்றால் அது சபைக்கும் பொருந்தும். உங்கள் கணவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் அது உங்களுக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் வருவார். 2 பேரும் ஒன்றாயிருப்பார்கள். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில், உங்கள் கணவனுக்கு கொடுக்கப்பட்டதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, நாம் ஒரே மாம்சமா இருக்கிறோம், ஒரே ஆவியா இருக்கிறோம். அந்த தரிசனத்தை உங்க ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட கொண்டு போக முடியுதா? இஸ் தட் பாசிபிள்? இன்னைக்கு முடியுமா? உடனடியாக எதிர்ப்பு. ஒரு 70% ஊழியக்காரனுக்கு உடனடியாக எதிர்ப்பு. இப்போ ஒரு கானானுக்கு போக சொல்லிட்டார் ஆபிரகாம், நீ புறப்பட்டு போ. அதுவும் சொல்லும் போது சொல்லிட்டாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போ, எல்லாத்தையும் விட்டு போயிட்டே இரு அப்படின்ட்டார். இதுல ஆபிரகாம் போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுவும் பெரிய விஷயம் தான். ஆபிரகாம போக சொல்லி ஆபிரகாம் கானானுக்கு போற. அவர் ஈராக்ல இருக்கிறாரு. ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஈராக்ல இருக்கிறாரு. ஏன்னா ஆதியாகமம் 11:31 சொல்லுது, அவர் வந்து சினையார் தேசத்தில் உள்ள ஊர் பட்டணம், அது வந்து ஈராக்ல இருந்து இஸ்ரேலுக்கு நடந்து வரணும். ஸோ அன்னோன் பிளேஸ். அதுவே பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் மனைவியை கூட்டிட்டு வர்றது. அந்தமா வருது தானே, அதுதான் விஷனை ஏற்றுக்கொண்டு நடப்பது. ஆமென். உங்ககிட்ட இருக்கிற பெனிஃபிட்டையும் பார்க்க கூடாது, இருக்கக்கூடியதை நான் டிஸ்அட்வான்டேஜையும் பார்க்க கூடாது. திஸ் இஸ் விஷன். ஐ வில் டிராவல் வித் யூ. இட்ஸ் ஓவர். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி டிராவல் பண்ணுவீங்க? ரெபேக்கால கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த மனுஷனோட கூட போகிறாயா? நோ ஃபேஸ்புக், நோ வாட்ஸ்அப், எந்த விதமான பயோடேட்டாவும் இல்லை. பையனுக்கு 40 வயசு. நோட் த வேர்ட். பையனுக்கு 40 வயசு. வந்திருக்கிறவன் எவனே தெரியாது. பார்த்து 3 நாள் தான் ஆகுது. அவன் வந்திருக்கவன் சொல்றான். ஆனால் ரெபேக்கா கிட்ட ஒரே ஒரு குணம் மட்டும் இருந்துச்சு. நீங்க அந்த பைபிளை நல்லா கவனிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவள் கர்த்தர்கிட்ட போகிற சுபாவம் அவளுக்கு இருந்துச்சு. பிள்ளை வயிற்றுல மோதிக்கிட்டா உடனே கர்த்தர்கிட்ட போவா. என்னவென்று விசாரிக்கும்படி கர்த்தரிடத்துல போனாள். இப்போ இவட்ட கேட்குறாங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு ஈசாக்குன்னு, செல்வ சீமான், எங்கள் எஜமான் அப்படி சம்பாரிச்சு வச்சிருக்காரு, வயசு 40. ஓ அப்படியா, எப்படி இருப்பாரு? அது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வாங்க வந்து பாருங்க, நல்லா சக்கச்சவேர்னு அப்படி இருப்பாரு. இப்போ அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ போகிறாயா? ஒரே வேர்ட், நான் போகிறேன். அவன் சொல்றான், ஒரு 10 நாள் எடுத்துட்டு போகலாம். இல்லை வேணாம், போகலாம், ரைட் போகலாம். இதுதான் ஸ்பிரிச்சுவலி எடுக்கிற முடிவு. அந்த தரிசனத்தை நீங்கள் சுமப்பது என்பது இதுதான். உன் கண்ணு பார்த்து தரிசனத்தை முடிவெடுக்க கூடாது. உங்க வீட்டுக்காரருக்கோ உங்களுக்கோ ஒரு தரிசனம் கொடுக்கப்படுதா, அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா, அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. உன் தகப்பனுக்கு ஒரு தரிசனம் வருதா, உன் தாய்க்கு ஒரு தரிசனம் வருதா, சொல்றாங்களா, அக்செப்ட். நோ மோர் கொஸ்டின்ஸ், அப்படியே அக்செப்ட். நீ உன் கணவருக்கு உன் மாமியாருக்கு சொல்றாங்களா? பல நேரங்களில் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. பல நேரங்களில் ஊழியக்காரன் குடும்பத்தில் கூட சொல்றேன், மருமகள்கள் வராங்க,
வந்துட்டு அந்த மாமியார் ஊழியக்காரம்மா, இந்த மாமியார் ஊழியக்காரம்மா, அவங்க மாமனார் ஊழியக்காரர். ஆனால் வர மருமகள் அவளை மாமனார் மாமியாராத்தான் பார்க்கிறார்களே ஒழிய ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாய் பார்க்கறதில்லை. அதுவே அதே வயசுள்ள இன்னொரு ஊழியக்காரன் வந்தா ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க ஒரு தரிசனம் பெற்ற தேவ மனுஷன் ஒரு நீதியுள்ள சந்ததி, பயபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்திருக்கிறான். அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன்ற விஷன் அவங்களுக்குள்ள இல்லை. அதனால பைபிள் சொல்லுது, ரெபெக்காள் சாராளின் கூடாரத்தில் போய் குடியிருந்தாள். யூதா முறைப்படி, இஸ்ரவேல் முறைப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூடாரம் உண்டு. லேயாளுக்கு ஒரு கூடாரம், ராகேலுக்கு ஒரு கூடாரம், ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம், சாராளுக்கு ஒரு கூடாரம். எல்லாம் அவங்க கூடாரத்தில் இருப்பாங்க. அதான் ப்ரொசீஜர். ஆனா ரெபெக்காளுக்கு மட்டும் கூடாரமே கிடையாது. அங்க வசனம் இருக்கு, நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும், அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை தாயினுடைய சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து. ஏயா, ஈசாக்கு செல்வ சீமான் தானே, எனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு தர மாட்டியா? இந்த சாராளுடைய கட்டிலில் அவள் படுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இது கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடியதான கூடாரம். சாராள் இதுவரைக்கும் இதை சுமந்து கொண்டு வந்தாள், இனி நான் சுமந்து கொண்டு போவேன். இந்த கூடாரத்தில் கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இந்த கூடாரம் கானானுக்குள் இருக்கும். அந்த தரிசனம் உனக்குள்ள இருக்கணும். நீ ஒரு வீட்டுக்குள்ள போறேன்னா அந்த குடும்பத்துல இது ஏன் வீடு, நான் இப்படிதான் இருப்பேன், தனியா தான் இருப்பேன், அதல்ல. நீ எதுக்கு உள்ள போன தெரியுமா? ஒரு தரிசனம் உண்மையிலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. அது பரலோகத்தினுடைய திட்டம். உன் மூலமாக ஒரு பிள்ளை வரும், அது பில்லி கிரகமாய் கூட இருக்கலாம். கர்த்தரியா எது மூலமா என்ன சந்ததி உருவாக்க தெரியாது. அதை உருவாக்குவதற்கு நீ உள்ள போயிருக்கிற அந்த விஷனை சுமந்து கொண்டு போறவங்களா இருக்கணும். கணவனுடைய விஷன், ஆபிரகாமின் விஷன்ஸ், நல்ல கவனிங்க. ஆபிரகாமின் விஷன் ரெபெக்காளுக்கு இருக்கு. எப்படி சொல்றீங்க? 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது. 24ஆம் அதிகாரம் 60வது வசனவாசி. ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார், அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகும். இங்கே என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அடுத்து உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். அங்க 22:17 உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக். அப்ப ஆபிரகாமுடைய விஷன் ரெபெக்கா வழியா நிறைவேறணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு தான் ரெபெக்காள் கூடாரத்துக்குள் வந்தார். ஆமென். நீங்க அத்தனை பேரும் அப்படி ஒரு தரிசனத்தை சுமந்து கொண்டுதான் உங்கள் கூடாரத்துக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நீ என்ன செய்யற? அது சாராள் தரிசனம். நான் ஏன் நிறைவேற்றணும்? குடும்பம் என்பது கர்த்தர் உண்டாக்குனது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தரிசனமே கிடையாது. ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய பத்தி இதான் ஃபேமிலியா? இல்லை. தேவனுக்கு உன்மேலும் என் மேலும் வேறொரு திட்டம் இருக்கிறது. We are all heavenly family. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நோவா தற்காலத்தில் காணாதவைகளை தரிசித்து பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழை உண்டு பண்ணினான். தரிசனம் இதான். கிறிஸ்துவனை ரட்சித்ததுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ரெண்டு பேரையும் சேர்த்ததுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இங்க வந்த உடனே அது மாமியார் அவங்களோடலாம் என்னால இருக்க முடியாது, இருக்காதீங்க. மாமனாரோட நான் இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. நான் ஒரே ஃபேமிலி ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்ன்ற கான்செப்டே நான் சொல்ல வரல. நீங்க தப்பா புரிஞ்சிடாதீங்க. நீங்க தனித்தனி வீட்டுக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஒண்ணு உங்களுக்கு புரியணும், நான் இந்த வீட்டுல இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது அவர்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. ஏன்னா என்னாலதான் அந்த தரிசனம் நிறைவேறும் இல்லையா? உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா, இந்த பேங்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டை உடனே கையில் கொடுத்துருவாங்க. ஏடிஎம் கார்டு செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க பின் நம்பர் லெட்டரில் வரும்பாங்க. உங்கள் அட்ரஸ்க்கு என்ன செய்வாங்க? பின் நம்பர் லெட்டரில் வரும். கார்டு உங்ககிட்ட இருக்கு, பின் நம்பர் இன்னொரு இடத்துலேருந்து வரும். அது எங்கேருந்து வரும்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரும். இந்த பேங்க்கு அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுரும்.
இப்போ இந்த கார்டு உங்ககிட்ட இருக்கு, இவங்க கொடுத்தது, பின் நம்பர் இன்னொரு இடத்துல வரும், இது ரெண்டும் போட்டாதான் உன் அக்கௌண்ட்டே ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தான் உன் கையில் இருக்கிற தரிசனத்துக்கான பின் நம்பர் உன் மனைவியின் வீட்டில் இருக்கிறது. அது வந்து இங்க சேர்ந்தாதான் பரலோகத்துல உன் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த புரிதல் உங்களுக்கு எனக்கும் வேணும். கணவன் மனைவியினுடனே அப்படியே 100% மேட் ஃபார் ஈச் அதர், அப்படியே அதெல்லாம் இல்லை. கன்ஃபார்மா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பிடிக்காதது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காதது உங்களுக்கு பிடிக்கும். என்ன செய்ய முடியும்? ஏன்னா நான் அதற்காக இணைக்கப்படவே இல்லை. அந்த எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி வேலையை உண்டு பண்ணி நான் சாராளின் கூடாரத்துக்கு ஏன் வருகிறேன்? நான் ஆபிரகாமின் தரிசனத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இந்த தீர்மானம் நீங்க எடுங்க, உங்கள் குடும்பமும் அந்த விசுவாச குடும்பத்தில் ஒன்றாக மாறிவிடும்.